Anitha Pushpavanam Kuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube சேனல்ல தொடர்ந்து பல செய்திகளை பார்த்துக்கிட்டு வர்றோம். இன்றைக்கு இந்த பதிவில் சொந்த வீடு மனை அமைய என்ன செய்ய வேண்டும் என்கின்ற செய்தியை பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்முடைய யூடியூப் சகோதர சகோதரிகள் சிலர் தொடர்ந்து சில கேள்விகளை கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. சொந்த வீடு மனை அமைய என்ன பரிகாரம் செய்ய வேண்டும், என்ன வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்திற்குமே நான் கட்டாயம் பதில் சொல்வேன். கொஞ்சம் பொறுமையாக காத்திருங்க. நமக்கு ஒவ்வொரு பண்டிகை விழா வருகின்ற காரணத்தினால அதை பற்றி சொல்லும் பொழுது இது சொல்ல முடியாமல் போகிறது. அதனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க. கொஞ்சம் பிஸியாக போய்கிட்டு இருக்கோம். நமக்கு ஒரு பெண் என்றால் நிறைய வேலைகள் இருக்கும் இல்லையா? அதுபோல் வீடு கவனிக்கணும், குழந்தைகள் கவனிக்கணும், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் நீங்கள் கொடுங்க, நான் பதிவுகளாக கொடுப்பேன். வாழ்க்கையில் எல்லாருக்குமே குறிக்கோள்கள் என்பது வேறு வேறு விதமாக இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே குறிக்கோள் அப்படின்னு பார்த்தோம்னா சொந்த வீடு இருக்கணும் அப்படின்னு. சின்னதாக இருந்தால் கூட நம்ம வீடாக இருக்கணும், சொந்த மனையில் நம்ம வீடு கட்டி வாழணும் அப்படின்னு நினைப்போம். இப்போ அதையும் தாண்டி நமக்கு ஃப்ளாட் இருந்தால் கூட போதுமானது, அது சொந்தமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இது ரொம்ப நியாயமான நினைப்பு தான், நியாயமான ஆசைதான். எலி வலையானாலும் தனி வலையாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. எலிக்கே தனி வலையாக இருக்கணும் அப்படின்னா மனிதர்களுக்கு தனி வீடு, அதாவது சொந்த வீடாக அமையணுன்றது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. எத்தனை காலத்துக்கு தான் வாடகை வீட்டில் வாழ்கிறது? வாடகை வீட்டில் ஆணி அடிக்க வேண்டான்னு சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு படத்தை மாட்டணுன்னா, இல்லை நம்ம முன்னோர்கள் படத்தை மாட்டணுன்னா கூட மாட்ட முடியல, சாமி படம் மாட்டணுன்னா மாட்ட முடியல. ஒவ்வொன்றும் கேட்டு கேட்டு வீட்டு சொந்தக்காரரை கேட்டு கேட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று, அவங்க பக்கத்துலேயே வாழ்ந்தாங்கன்னா இதை செய்யாதே அதை செய்யாதே, தண்ணியை இவ்வளோ தான் செலவு பண்ணணும் அப்படின்ற பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். எப்போ தான் சொந்த வீட்டுக்கு போவோமோ அப்படின்னு நிறைய பேர் வீடு பார்க்க ஆரம்பிப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா சிலர் கையில் பணத்தை வச்சுக்கிட்டே வீட்டை தேடி அலைவாங்க. ஆனால் அவர்கள் நினைக்கின்ற ஏரியாவில் கிடைக்காது ஒன்று, அப்படியே கிடைத்தாலும் அவர்கள் நினைத்த மாதிரி வீடு அமையாது இன்னொன்று பார்த்திங்கன்னா வீடு வாங்க போகும்பொழுது எல்லாம் முடிஞ்சிருக்கும், சந்தோஷத்தில் இருப்போம். வீடு நம்ம வாங்க போகிறோம், ரொம்ப பிடிச்ச ஏரியாவில் கிடச்சிருச்சு, நம்ம நினச்ச மாதிரியே வீடு கிடச்சிருச்சு அப்படின்னு வாங்க போகின்ற நேரத்தில் ஏதாவது ஒரு தடங்கள் வந்து வாங்க விடாமல் செய்துவிடும். இப்படி சொந்த வீடு வாங்கிறதுக்காக ரொம்ப காலமாக அலையிறோம், கிடைக்கவும் மாட்டேங்குது. அப்படியே வீடு கிடைச்சாலும் வாங்க முடியாமல் ஏதோ ஒரு இன்னல்கள் ஏற்படுது, இடர்பாடுகள் ஏற்படுது. இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம அடுத்தது என்ன செய்வோம்? உடனே ஜாதகத்தை எடுத்து ஜோதிடர்கிட்ட கொண்டு போவோம். அவர் நல்ல ஜாதகத்தை அலசி பார்த்து, செவ்வாய் உங்களுக்கு சரியில்லைங்க, சொந்த வீடு மனை வாங்கணும்னா செவ்வாய் சரியான இடத்தில் அமர வேண்டும், அதனுடன் சேருகின்ற கிரகங்கள் சரியாக இருக்கணும், செவ்வாய் இந்த கிரகத்தை பார்க்கணும், இது போன்ற செய்திகள் எல்லாம் சொல்வார். அவர் சொன்னதை கேட்ட உடனேயே அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம்? சரி, என் ஜாதகத்தில் தான் அந்த மாதிரி செவ்வாய் நல்லா இல்லைன்னா இந்தாங்க எங்கள் வீட்டில் இருக்கிற ஜாதகமெல்லாம் கொண்டு வந்திருக்கேன், என் மனைவி பேரில் வாங்கலாமா இல்லை குழந்தைகள் பேரில் வாங்கலாமா அப்படின்னு அலச சொல்லுவாங்க. யாருக்குமே செவ்வாய் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வைங்க, உடனே நம்ம என்ன பண்ணணும்? செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய காலை கெட்டியாக பிடிச்சுக்கணும். இது ஒன்று தான் வழி. அதாவது முருகப்பெருமானை செவ்வாய் அன்று நாம் விரதம் மேற்கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி இல்லையா,
செவ்வாய்க்கிழமையன்று முருகப்பெருமானுக்கு உகந்த வழிபாட்டை எடுத்து தொடர்ந்து 48 நாள்கள் செய்துக்கிட்டு வந்தோம்னா நமக்கு செவ்வாயால் ஏற்படுகின்ற இன்னல்கள், இடர்பாடுகள், இல்லை செவ்வாய் பலமிழந்து இருக்கின்றது அப்படின்னா கூட முருகப்பெருமானுடைய அருளால் நமக்கு எல்லாமே, அதாவது இடர்பாடுகள் என்னென்ன இருக்கோ அது அத்தனையுமே அகன்றுவிடும். அதனால் நம்ம முருகப்பெருமானை வணங்கணும். சரிங்க, முருகப்பெருமானை நாங்கள் வணங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். இல்லை, இந்த வீடு மனை அமையறதுக்கு முருகப்பெருமானை எப்படி வணங்கணும்னு எங்களுக்கு தெரியலையே. சாதாரணமாக முருகன் கோயிலுக்கு போகிறோம், வீட்டில் முருகர் பெருமானை பார்த்து கையெடுத்து கும்பிடுறோம், விளக்கேற்றுறோம். இதுக்கு மேலே எப்படிங்க வணங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்குன்னு ஒரு வழிபாடு இருக்குது. என்னென்னா வேல் பூஜை செய்யலாம். இந்த வேல் பூஜையை நம் முன்னோர்கள் செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு வேண்டுதலை வைத்து அந்த வேண்டுதல் நிறைவேறிய உடனேயே முருகப்பெருமானுக்கு தங்கவேல் சாற்றுகிறேன், வெள்ளி வேல் சாற்றுகிறேன், இல்லைன்னா பிராஸ் அதாவது பித்தளை வேல் சாற்றுகிறேன், அல்லது செவ்வாய்க்கு உரிய கருங்காலி வேல் சாத்துறேன் அப்படின்னு வேண்டிப்பாங்க. செவ்வாய்க்குரிய கருங்காலி வேலா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு மரம் சொல்லப்பட்டிருக்கு, ஒவ்வொரு நாள் சொல்லப்பட்டிருக்கு, ஒவ்வொரு வழிபாடு சொல்லப்பட்டிருக்கு. இது நிறைய இருக்குது. நம்ம ஆய்வு செய்தோம்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும். அப்படி இருக்கும் பொழுது செவ்வாய்க்கே உரிய மரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கருங்காலி மரம், அதாவது முருகனுக்கு உரிய மரம் கருங்காலி மரம். அதனால தான் வேண்டுகோள் வைத்து அந்த வேண்டுகோள் நிறைவேறிய பிறகு கருங்காலி மரத்தாலான வேலை முருகனுக்கு கொண்டு போய் முருகன் கோவில்களில் சாற்றுவது நீங்கள் பார்த்துருப்பீங்க. சமீப காலத்தில் கூட நான் செய்தித்தாளில் பார்த்தேன், மிகப்பெரிய கருங்காலி வேல் ஒருத்தர் கொண்டு போய் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வேண்டுதல் நிறைவேறியதற்காக கொண்டு போய் வச்சுருந்தார். நல்லா இருந்தது, பார்க்கவே திவ்யமாக இருந்தது. இப்படி கருங்காலி மரத்தாலான வேலை கொண்டு போய் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எது சௌகரியமாக படுகின்றதோ அந்த வேலை வீட்டிலே 48 நாள்கள் வைத்து வணங்கிய பின்னாடி வேண்டுகோள் நிறைவேறின பின்னாடி கொண்டு போய் அந்த வேலை முருகனுக்கு சாத்தணும். எப்படி வணங்கணும் அப்படின்னு பார்க்கலாம். வேல் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த நாளிலே வீட்டை சுத்தப்படுத்திக்கிட்டு வழக்கம் போல் நம்ம வேலில் வாசலில் கோலம் போட்டு மாயிலை கட்டிக்கிட்டு பூஜையை ஆரம்பிக்கிறோம். அதனால் என்ன பண்ணோம், தலைக்கு நீராடிய பின்னாடி பூஜரையை நல்லா மொழுகிட்டு அங்கே சின்ன கோலமாக போட்டு வேலை ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. இப்போது இது நான் பல பூஜைகளில் சொல்லியிருக்கேன். அதுக்கு சிலர் என்ன கேட்டிருக்கீங்க, நாங்கள் கீழே அமர்ந்து பூஜை பண்ண முடியல, செல்ஃபில் தான் இடம் இருக்குது எங்களுக்கு, அதனால் செல்ஃபில் வச்சு வழிபடலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. தாராளமாக செல்ஃபில் வச்சு வழிபடலாம். ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கலாமான்னு கூட கேட்டிருந்தீங்க. கீழே உட்கார முடியலிங்க அப்படின்னு சேர் போட்டு உட்காந்துக்கோங்க. அதன் மேலே ஏதாவது விரிச்சுக்கோங்க. உங்ககிட்ட தர்பைப்பாய் இருந்ததுன்னா அதை விரிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு விரிப்பு ஒன்றை விரித்து உட்காந்துக்கோங்க. அதற்கு பிறகு நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். நம்முடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்காக பரிகார பூஜை செய்கிறோம் இல்லையா, அதுக்கு செய்ய வேண்டியது நம்ம என்னென்னா ஒரே நேரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த நேரத்திலே ஒரு இடத்திலே வைத்து நம்ம பூஜை செஞ்சோம்னா அதே இடத்தில் வைத்து வணங்க வேண்டும். இதை முக்கியமாக கவனிக்கணும். இதில் முக்கியமாக பெண்கள் கேட்கக்கூடியது என்னென்னா, நாங்கள் மாதவிடாய் காலத்தில் என்னங்க பண்ணுறது, நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் பூஜையை, ஆனால் நடுவில் 5 நாள் வருது, என்ன பண்ணுறது, திரும்ப முதல்லேருந்து ஆரம்பிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்லேருந்து ஆரம்பிக்கணுன்றது அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த வேல் வழிபாடு 10 நாள் செஞ்சுருக்கீங்க, 11ஆவது நாள் மாதவிடாய் வந்துருச்சுன்னா 5 நாள் கழித்து அப்புறம் நீங்கள் திரும்ப செஞ்சீங்கன்னா 11ஆவது நாள் கணக்காகத்தான் கொள்ள வேண்டும். அதனால் இதில் கொஞ்சம் தெளிவாக இருங்க. இந்த வேல் வழிபாடு யார் வேண்டுமானாலும் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள், இல்லை குழந்தைங்களே முடியும் அப்படின்னா குழந்தைகள் கூட, ரொம்ப குட்டி குழந்தைங்க செய்ய மாட்டாங்க, இருந்தால் கூட கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, 16-17 வயசு, அந்த பிள்ளைகள் எல்லாம் குழந்தைகள் தானே, அவங்கெல்லாம் கூட இந்த வழிபாட்டை செய்யலாம். சரி, இந்த வேல் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பித்தளை தட்டு, தங்கத்தட்டு அல்லது வெள்ளித்தட்டு எடுத்துக்கோங்க. அதில் பச்சரிசியை போடுங்க. அதில் வேலை நிறுத்த செய்யுங்க.
தட்டில் நிற்கல வேல் அப்படின்னா நீங்கள் ஒரு கிண்ணத்தில் அரிசியை போட்டு அதில் வேலை நிறுத்த செய்யுங்க. இப்போ நம்ம விஹா ஆன்லைனில் வேல் தனியாக நிறுத்துறதுக்கு ஸ்டாண்டோடு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று சொல்கிறேன், இப்போ ஓம் என்கின்ற எழுத்து கொண்ட வேல் நம்ம விஹா ஆன்லைனில் இருக்குது. மொதல் பார்த்திங்கன்னா 3, அதாவது சிவபெருமானுக்குரிய திருநீறு அணியறது இருக்கு இல்லையா, அதுபோல் இருந்தது. அதுவும் இருக்குது. ஓம் என்றே எழுத்து கொண்ட வேலும் இருக்குது. இந்த வேல் திரிசூலம் எல்லாம் ஸ்டாண்டோடையே நாங்கள் கொடுக்குறோம், தனியாகவே நிறுத்தி கொள்ளலாம். அப்படி ஸ்டாண்டோடு வைக்கிறதாக இருந்தால் என்ன பண்ணணும்னா, ஒரு தட்டில் பச்சரிசியை நிரப்பிக்கிட்டு அதில் அந்த ஸ்டாண்டோடு அந்த வேலை நிறுத்திடுங்க. அந்த ஸ்டாண்டில் 4 மூலைகளிலும் மஞ்சள் குங்குமம் பூசிக்கோங்க. அதற்கு பிறகு சின்ன கோலம், ஷட்கோண கோலம் போட்டுக்கோங்க. ஷட்கோண கோலம் அப்படின்னா 6 முனைகள் இருக்கக்கூடிய கோலம். ஒன்றும் இல்லை, இப்படி ஒரு முக்கோணம், அப்புறம் இப்படி ஒரு முக்கோணம், அதுதான் ஷட்கோண கோலம். ரொம்ப எளிமையான கோலம். அந்த கோலம் கூட பச்சரிசி மானால போட்டுக்கோங்க. அதற்கு பிறகு நீங்கள் குங்கும அர்ச்சனை செய்ய வேண்டும். அந்த வேலுக்கு அரளிப்பூ மலர்களை சாற்ற வேண்டும். பக்கத்தில் ஒரு எலுமிச்சை பழம் வேணா வச்சுக்கோங்க, அது கட்டாயம் என்பது கிடையாது. அப்படி எலுமிச்சை பழம் வைக்கிறீங்க பூஜையில் அப்படின்னா தொடர்ந்து 48 நாள்களும் அந்த பூஜையில் ஒரே எலுமிச்சை பழம் இடம் பெறட்டும். நல்லா காஞ்சு போயிடும். அது காஞ்ச பின்னாடி எடுத்துட்டு நீங்கள் லாக்கரில் அல்லது பணம் புழங்குகின்ற இடத்துல வச்சுக்கோங்க. அந்த எலுமிச்சை பழம் அழுகி போச்சுன்னா அதை கொண்டு போயிட்டு நீங்கள் சுவாமிக்குரிய பொருள்கள் எங்கே போடுறீங்களோ அங்கே போட்டுட்டு மீண்டும் ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சுக்கலாம். சரி, அதற்கு பிறகு நீங்கள் குங்கும அர்ச்சனை செய்ய வேண்டும். அந்த வேலுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிண்ணத்தை வச்சுக்கோங்க. அதில் வேலுக்கு தலையில் காமிக்கணும், ஓம் சரவண பவவோம், ஓம் சரவண பவவோம், ஓம் சரவண பவவோம். இவ்வளவு தாங்க. இந்த ஓம் சரவண பவவோம் மந்திரத்தை சொல்லிக்கிட்டு நீங்கள் குங்கும அர்ச்சனை 108 முறை தொடர்ந்து 48 நாள்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. வீடு அமையணும், சொந்த வீடு நான் கட்டணும், முருகா உன்னுடைய அருள் தான் எனக்கு வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு செஞ்சீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு 3 மாதத்திற்குள்ளாகவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். செஞ்சு பாருங்கள். முருகனுடைய அருள் மிகப்பெரியது. அதனால தான் நான் அடிச்சே சொல்கிறேன். அந்த முருகப்பெருமானை வணங்கி அவருடைய அருளால் நீங்கள் நினைத்ததை காட்டிலும் அழகான வீடு நல்லபடியாக அமையும். உங்களுடைய வழிபாடு முடிந்த பின்னாடி அந்த வேலை கொண்டு போய் பக்கத்தில், அதாவது எந்த முருகன் கோயிலுக்கு வர்றேன் அப்படின்னு வேண்டி இருக்கீங்களோ அந்த கோவிலில் கொண்டு போய் முருகனுக்கு சாத்த சொல்லி குருக்கள் கிட்ட கொடுத்துருங்க. இதில் முக்கியமானது இன்னொன்று சொல்லிடுறேங்க, திருச்செந்தூர் முருகனை வேண்டி நீங்கள் செஞ்சீங்கன்னா கட்டாயம் நடைபெறும். எல்லா முருகப்பெருமானும் ஒரு முருகப்பெருமான் தான் இருந்தால் கூட திருச்செந்தூர் விசேஷமான கோவில் இல்லையா, திருச்செந்தூருக்கும் நீங்கள் வேண்டிக்கலாம். இல்லைன்னா சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கும் நீங்கள் வேண்டிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் எதுவாக இருந்தாலும் அந்த முருகன் கோவிலில் வேண்டிக்கோங்க. செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்சால் ஒரு விளக்கு ஏற்றிட்டு வாங்க. முருகன் கோயில் மூலவராக இருந்தார்னா அவர்கிட்ட விளக்கேற்ற விடமாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கோவிலில் விளக்கேற்றுகின்ற இடம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் ஏற்றிட்டு வந்தாலே போதுமானது. சரிங்க, 48 நாள்கள்லையே எங்களுடைய வேண்டுகோள் நிறைவேறல அப்படின்னா மீண்டும் நாங்கள் தொடர்ந்து பூஜை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வேண்டுகோள் நிறைவேறும் வரைக்கும் நீங்கள் இந்த பூஜையை தொடர்ந்து செய்யலாம். நம்முடைய வேண்டுகோள் நிறைவேறணும் இல்லையா, அதுதான் குறிக்கோளாக இருக்கணும். அதனால் தொடர்ந்து செய்யுங்க. உங்களுடைய வேண்டுகோள் நிறைவேறிய பின்பு வேலை கொண்டு போய் கோவிலில் வச்சுக்கிட்டு வரலாம். இன்னும் ஒன்று சொல்லிக்கிறேங்க, வேலெல்லாம் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. சில சிம்பல், சில உருவத்திற்கு மிகப்பெரிய அளவிலான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஓம் என்கின்ற உருவம், ஓம் என்கின்ற சிம்பல், வேல் என்கின்ற உருவம், வேல் என்கின்ற சின்னம், அதே போல் பிறை இஸ்லாமியர்கள் வழிபடுகிறார்கள் இல்லையா, அதற்கு அந்த சின்னம் அந்த உருவத்திற்கு, ப்ளஸ் கிறிஸ்தவர்கள் வழிபடுகிறார்கள் இல்லையா அந்த சிம்பலுக்கு அந்த உருவத்திற்கு, அதே போல் ஸ்வஸ்திக் உருவத்திற்கு, ஸ்வஸ்திக் சின்னத்திற்கு, இப்படி வழிபாட்டிற்குள்ள இன்னும் நிறைய மதத்தினர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு சிம்பல் இருக்கும். அதில் எல்லாமே நல்ல அதிர்வலைகள், பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நிறைய இருக்குது. அதனால் திரிசூலம்,
இதெல்லாம் பார்த்திங்கன்னா வைத்து வழிபடுகின்றனால நமக்கு நன்மைகள் பல ஏற்படும். அதனால் குழப்பிக்காதீங்க நீங்கள். இது தவிர இன்னொரு வழிபாடு சொல்கிறேன். குபேரர் பூஜை முடிஞ்சால் செய்யுங்க. அதாவது குபேரர் பூஜை செய்தவர்கள் அத்தனை பேருமே 1க்கு 2 வீடாக வச்சுருக்காங்க. இன்றைக்கி ஆரம்பத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னவர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கு நாங்களே எதிர்பார்க்கல, எப்படிங்க எங்களுக்கு 2 வீடு அமைஞ்சது அப்படின்னு என்கிட்டயே திரும்ப கேட்குறாங்க. வேல் வழிபாடு காலை நேரத்தில் செய்யுங்க, மாலை நேரத்தில் குபேரர் பூஜை செய்யலாம். 2மே செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம். அதனால் நீங்கள் குபேரர் பூஜை கட்டாயம் செய்யுங்க. இல்லை எங்களுக்கு 2ம் செய்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வேல் வழிபாடு செஞ்சுக்கிட்டு அது முடித்த பின்பு நீங்கள் குபேரர் பூஜையை செய்யலாம். இந்த குபேரர் வழிபாடு பூஜை எப்போ செய்யணும்னு நான் சொல்லியிருக்கேன். இருந்தால் கூட சிலர் கேட்டிருக்கீங்க. நவம்பர் 2ஆம் தேதி, அதாவது தீபாவளிக்கு முன்பாக 3வது நாள் இந்த குபேரர் பூஜை செய்யணும். இந்த குபேரர் பூஜை செய்வதனால வீடு வாசல் எல்லாம் கிடைக்கும், பணப்பிரச்சனைகள் எல்லாம் அகலும். அதனால் குபேரர் பூஜை எப்படி செய்யணும்னு தெரியாதவங்க என்னுடைய குபேரர் பூஜை வீடியோஸ் அத்தனையுமே பாருங்கள், நிறையாவே கொடுத்துருப்பேன். பாருங்கள், பார்த்துட்டு அதன்படி செய்யுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் கிடைக்கும், பணப்பிரச்சனைகள் தீரும், எல்லாமே அகலுங்க. என்கிட்ட கவுன்சிலிங்காக வர்றவங்க அத்தனை பேருக்குமே சில பூஜைகளை நான் சொல்கிறேன். அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு நல்லா இருக்கும், திரும்ப அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு வருவாங்க. அதுபோல் நான் சொல்கின்ற இந்த பூஜையெல்லாம் நீங்கள் அலட்சியப்படுத்தாதீங்க, நல்ல பூஜைங்க. சரி, இன்றைக்கு இந்த பதிவில் நம்ம சொந்த வீடு மனை அமைய பரிகார பூஜையை பற்றி பார்த்தோம் இல்லையா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும். எப்பொழுதுமே நாம் பிறருக்கு சொல்லி அவர்கள் பூஜை செஞ்சாங்கன்னா அதனால் நமக்கும் நன்மை சேரும். அவர்கள் செய்கின்ற பூஜையில் நமக்கும் பார்த்திங்கன்னா புண்ணியம் சேரும். அதனால் சொல்கிறேன். இன்னொன்று, இந்த பதிவை இன்றைக்கி தான் பார்க்குறோங்க அப்படின்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் உடனே பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் கோவில் மணி போன்ற பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும், அதில் ஆல் என்கின்ற ஆப்ஷனை தொட்டு விடுங்க. அப்போ தான் என்னுடைய பதிவுகள் அத்தனையுமே உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு சேரும், அதாவது கவனத்திற்கு சேரும். இன்னொரு கேள்வி சிலர் கேட்டிருந்தீங்க, அதை பற்றியும் நான் சொல்லிடுறேன். குபேரர் சிலையை பிறர் வாங்கி கொடுத்து தான் நம்ம பூஜை பண்ணணுமா, நம்ம சொந்த காசில் வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம சொந்த காசில் தான், இல்லை சொந்த காசில் தான் வாங்கினேன், நல்லாயிருக்கும். இப்போது நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க, சொந்த காசில் வாங்கிட்டு பூஜை பண்ணி நல்லா தான் இருக்காங்க. அதனால் பிறர் குழப்புறாங்கன்னா அப்படியே காதை வாங்கிக்கோங்க, ஆனால் குழம்பாதீங்க. சரி, இன்னொன்று, இந்த பதிவை முடிப்பதற்கு முன்பாக நம்முடைய விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப்பு. இது வரைக்கும் யாராவது டவுன்லோட் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் போய்ட்டு விஹா ஆன்லைன் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதற்கான ஸ்பெல்லிங் தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க்கும் கொடுத்துருக்கோம். அது தவிர பார்த்திங்கன்னா viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் இருக்குது. அது கூகுளில் போய் viha.online டெக்ஸ்ட் பண்ணிங்கனாலே அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். சரி, நீங்கள் கடை ஏதாவது வச்சுருக்கீங்களா, பொருள்களை நேரில் பார்த்து வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் விஹா ஷாப் இருக்குது. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் தரப்பட்டிருக்கு, விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் தரப்பட்டிருக்கு. அது தவிர கூகுள் மேப்ஸ்லேயும் அட்ரஸ் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நேராக வந்துடலாம் நம்ம கடைக்கு. இன்னொன்று முக்கியமானது சொல்லிக்கிறேங்க, எங்களுடைய விஹா ஷாப்க்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்களோடது பொருள்கள் தாங்க இந்த கடையில் கொடுத்துட்ருக்கோம், இல்லைங்க அவங்களுடைய கடை தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போட உங்களை எல்லாம் சீக்கிரத்தை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும்
சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.